ஆக்டர் விதார்த் ஏஜ் அது பயங்கரம் நடந்திருக்கு. என்னவா இருக்கும்? கெஸ் பண்ணுங்க. கண்டிப்பா தெரிஞ்சிருக்கு. தெரியல தெரியல. சும்மா கெஸ் பண்ணுங்க இல்ல பாக்கலாம். சொல்லலாம். என்ன இருக்குங்க, நான் வேணா ஐடி கார்டு கொடுத்துட்றேன். இல்ல இப்பதான் சொன்னாரு. 48 இல்ல இப்பதான் சொன்னாரு. மகாநதி படம் 45 மகாநதி படம் ரிலீஸ் ஆகிறப்போ நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன்னு சொன்னாரு. மகாநதி படம் எனக்கு தெரிஞ்சு 91 92 ரிலீஸ் ஆச்சு. யாரு? அவரு பெரிய படம் வச்சிருக்காரு. ஏன்னா அவர் சொன்னாரு இப்பதான் மகாநதி படம் நான் பார்த்தேன் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது. மகாநதி 90 92 ரிலீஸ் ஆச்சு. மகாநதி இல்லைங்க, குணா. குணா அதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆனது. 90 ரிலீஸ் ஆனது. குணா வந்து தளபதி ஒன்னா ரிலீஸ் ஆச்சு. கால்குலேட் பண்ணியாச்சு சொல்லுங்க. ஆமா, தளபதி ரிலீஸ் ஆகி 35 வருஷம் ஆகுது. அப்பா அவருக்கு ஒரு 10 வருஷம் வேலை செஞ்சிருக்க மாட்டார். ஒரு 15 வயசு இருக்கும். 35 ஒரு 15 துறையமா டென்டேட்டிவா ஒரு 50 வயசு இருந்தாரு. இல்ல அவர் சொன்னதை வச்சு நான் சொல்றேன். இல்ல சார் நான் எப்படி குணா வந்து படம் பார்த்தேன்னா அது என்ன, குணா ரிலீஸ் ஆகி அன்னைக்கு படம் பார்த்தேன்னா என்ன? அவர் அப்படி சொல்லவே இல்லையே. குணா படம் பார்த்தேன். அப்ப கம்மி இல்ல நான் எப்படி எடுத்துக்கிட்டேன்னா குணா ரிலீஸ் ஆனப்போ 45 பாக்க எவ்வளவு? 79. 79. இப்போ என்ன ஆச்சு? ஓகே 47 சார் மென்டலி வாட் இஸ் யுவர் ஏஜ் சார்? மென்டலி ஏன்னா சில பேர் எனக்கு மென்டலி 30 தாங்க. 30 தானே? நான் வந்து ஆக்சுவலா என்னன்னா ஏஜ் வந்து ஒரு நம்பருங்கிற அது அதை பத்தி பெருசா யோசிக்கிறது இல்லை. நீங்க கூகுள்ல போனே வச்சுங்க 55 53 என்னமோ எனக்கு யார் சொன்னா எனக்கு கல்யாணமே நடக்காத காரணமே இந்த ஏஜ் தாங்க. இதில் வந்து என் பொண்ணு என் ஒய்ஃப் வந்து ஏன் அவ்வளோ வயசாயிடுச்சான் அவர் கல்யாணம். அப்புறம் நான் ஒரிஜினலாக கொடுத்ததுக்கு அப்புறம்தான் ஓ அப்போ அதில் ஏஜ் போட்டிருக்கே அப்படின்னா விக்கிபீடியாவில் அப்படின்னா நான் சொன்னேன். ஒரு தடவை போய் அந்த ஒரிஜினலை வச்சு மாற்றினேன். திருப்பியும் மறுபடியும் உண்மை தான். நான் பார்த்தேன் நீ 70 கூட போட்டுக்கோ, ஒரு பிரச்சனையே கிடையாது. ஏஜுங்கிறது உங்களுக்கு நம்பராக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். என் உடம்புக்கு ஒரு வயசு இருக்கு, என் மனசுக்கு ஒரு வயசு இருக்கு. என் உடம்புக்கும் என் மனசுக்கும் ஒரு வயசு தான் இருக்கு.